அது பாலிட்டி அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உள்ளே என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரலாக சொல்லியிருக்கேன். ஸோ பாலிட்டிக்கு நான் சோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை, பாலிட்டிக்கு சோர்ஸ் மென்ஷன் பண்ணலை. ஸோ காரணம் புக்கு வேணாம். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு படிச்சிடலாம். தமிழ் மீடியத்துக்கு இதே புக்கை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எது அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 புக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா எல்லோரும் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பெஸ்ட்டாக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி போய் கூட எடுத்து பார்த்துட்டு, இல்லை ஏதாவது ஒரு சாம்பிள் பிடிஎஃப் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சாம்பிள் பிடிஎஃப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸு நான் 1-2 இடத்துல மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேனே தவிர பெருசாக இந்தியன் பாலிட்டி இது பாலிட்டியை பொறுத்த முடியும் ஸ்கூல் புக்கு வேணாம். ஏன்னா மெயின்ஸே நாளைக்கு படித்தாலும் எல்லாருமே லக்ஷ்மிகாந்த் புக்கை தான் படிக்க சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பத்திலே இதையாவது லக்ஷ்மிகாந்த் புக்கை கரெக்டான சோர்ஸ்லேருந்து படிச்சிடுவோம். இப்போ ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஐஎன்எம் படிக்கிறப்ப ஸ்பெக்ட்ரம்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் எடுத்தோன்னே உட்காந்து படித்தோம்னா அதை எத்தனை நாள் படிக்க? ஏன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கை பார்த்து படித்தவங்களுக்கு தெரியும். ஸ்பெக்ட்ரம் புக்கெலாம் உட்காந்து டேரெக்டாக போய் யாருடைய கைடன்ஸுமே இல்லாமல் உட்காந்து ஸ்பெக்ட்ரம் புக்கெலாம் படித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வரியையும் நம்ம 4 தடவை படித்தா தான் நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற 100% அர்த்தம் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மற்றதுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதுக்கு மட்டுமாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தரோட புக்கு போயிடுவோம். ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி நிறையா விஷயங்கள் இந்த புக்கில் இருந்துமே கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் புக்லேயும் இந்த புக்கையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா குரூப் 1க்கும் சரி, டூ ப்ரிலிம்ஸுக்கும் சரி, குரூப் 4க்கும் சரி. ஸோ இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்தோம்னா கண்டிப்பாக எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் எக்ஸாம் அட்டன் பண்ணதை வச்சுமே சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் தான். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ முந்தின நாள் படித்ததை மறுநாள் படிச்சுட்டு தான் படிக்கணும். நான் இந்த இடத்துலலாம் படிக்கிறப்ப மீதி இருக்கிற இத்தனை நாள் நான் படித்ததை படிச்சுட்டு தான் படிப்பேன். அட்லீஸ்ட் ஒரு வரியாவது ஒரு தடவையாவது ரீட் பண்ணிட்டாவது நான் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்தியன் பாலிட்டியை தனியாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கெலாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கெலாம் 16 நாள் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் பெருசாக கண்டென்ட் இருக்காது. ஒரு 2 நாளே படிச்சிடலாம், 2 நாள் 3 நாளில். ஸோ அப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு தான் அத்தனை நாள். ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப சைடு பை சைடு அதை படிச்சிடணும். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சோ அதை பொறுத்து தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டே இருக்கும். ஸோ நான் படிக்கிறப்ப ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சுட்டேன். ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பயே நடுவில் இப்போ 1919 ஆக்ட் இருக்குது அப்படின்னா நான் 1916 ஹோம் ரூல் மூமெண்ட்டு படித்ததுக்கப்புறம் நான் அதை படித்தேன். நான் அதை வந்து பாலிட்டியில் படிக்கலை. அதேமாதிரி 1935 படிக்கிறப்பயுமேவும் நான் 1930 சிடிஎம் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் நான் 1935 ஆக்ட் படித்தேனே தவிர நான் வந்து இதையுமே நான் பாலிட்டியில் படிக்கல. நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முழுக்க வந்து நான் பாலிட்டியில் படிக்கல, ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப தான் படித்தேன். ஸோ என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அந்தந்த ஆக்ட் உங்களால் படிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி அங்கனக்குள்ளேயே படிச்சிருங்க. ஸோ 1906 முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம். ஹிஸ்ட்ரி புக்கில் அந்த கண்டென்ட் இருக்குது. ஆனால் 1909 ஆக்டை வந்து நம்ம பாலிட்டியில் உட்காந்து படிப்போம். அப்போ ஏன் அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இப்போ 1909 ஆக்ட் படிக்கிறப்ப தான் அந்த முஸ்லீமுக்கான எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் அந்த செப்பரேட் எலக்ட்ரோரேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஏன் காரணம்னா 1906 முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் தான் காரணம். அப்போ நம்ம பாலிட்டியில் தனியாக படிக்கிறப்ப அது புரியவே புரியாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ஹிஸ்ட்ரியினுடைய வருடத்தின் கம்பேர் பண்ணி படிங்க. ஹிஸ்ட்ரியில் நடந்ததனுடைய தாக்கம் தான் இங்கே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு வந்திருக்கும். ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே இருந்த அரசியல் சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ முடிக்குமே பாருங்களேன், ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அதுக்குன்னு ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சட்டம், அந்த சட்டம் இயற்றின சட்டத்தை மாடிஃபை பண்ணுறாங்கன்னா அதுக்கான தேவைகள் அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கும், அந்த அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த சட்டத்தை மாற்றுறாங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதை வித்ட்ரா பண்ணுறாங்க, அந்த சட்டத்தை திருப்பி பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா இடையில போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தை பாலிட்டியில் நம்மளால் படிக்க முடியாது, அது ஹிஸ்ட்ரியில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க, அதுக்கான போராட்டம் நடக்குதுங்கிறது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கும். ஸோ பாலிட்டி படிக்கிறப்ப நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கிறப்ப பாலிட்டியாக நினச்சி படிக்கக்கூடாது. பேரே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அதை ஹிஸ்ட்ரியோட தான் படிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியோட என்னால் நடுவில் படிக்க முடியாடி கூட நான் ஹிஸ்ட்ரியினுடைய வருஷத்தை கம்பேர் பண்ணி நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இந்த டாப்பிக்கை மட்டும் நான் அப்படி படிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தேவை எதுக்கு எழுந்தது, யாரெல்லாம் அதனுடைய டிமாண்ட் வச்சாங்க, ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை எப்படி அந்த அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாச்சு, எத்தனை குழுக்கள் இருந்துச்சு, எத்தனை மேஜர் கமிட்டி, எத்தனை மைனர் கமிட்டி, அதனுடைய ஹெட் யார், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்போம்.
அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிள், சேலியன் ஃபீச்சர்ஸ். ஸோ சேலியன் ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இதில் 10 கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் ஒரு சில இடத்துல 10 இருக்கும், ஒரு இதில் 15 இருக்கும். ஸோ எல்லாமே சேலியன் ஃபீச்சர்ஸ் தான் படிச்சுக்கணும். அதிலே பார்ட் ஷெடியூலும் படிச்சிடணும். பார்ட்டு ஷெடியூல்லாம் படிக்கிறப்ப ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படித்தோம்னா சீக்கிரமாகவே படிச்சிடலாம். அடுத்து யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப்பு. ஸோ இதில் ஆர்டிக்கல் 1 to 4, 5 to 11, இடையில இந்த எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஸ்டேட் வந்து ஏபிசிடின்லாம் இருந்திருக்கும். அந்த ஏபிசிடி இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்டேட்டாகவும் இன்றைக்கி இருக்கிற யூனியன் டெரிட்டரி எப்படி எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் இருந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குஜராத், மகாராஷ்டிரா அதிலிருந்து ஆரம்பித்து இப்போ ஜம்மு காஷ்மீர் முடிக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஜம்மு காஷ்மீருக்கு முன்னாடி இந்த ஆந்திரா, தெலுங்கானா படிப்போம். ஸோ ஜம்மு காஷ்மீர் முடிக்கும். இப்போ முடிக்கும் எத்தனை ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி இருக்குது அது முடிக்க நம்ம முழுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பிலாம் படிக்கிறப்ப இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎஸ்பிலாம் இருக்கும். அதையுமே கொஞ்சம் படிச்சிடணும். ஏன்னா டிபிஎஸ்பி நான் குறுகலாக படிச்சிட்டேன் அப்படின்னா பின்னாடி இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் தனியாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறப்ப பாலிட்டி மட்டும் 100% படிக்கிறோம், முழுமையாக படிக்கிறோம். நான் அதுலேருந்து கொஷின் வந்தால் விட்டுறவே கூடாது, அந்த நோக்கத்தோடு படிங்க. ஸோ அது ஒன்று தான். ஸோ அடுத்து யூனியன் கவர்மெண்ட்டு, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ இந்த ஆர்டிகல், ஸோ இது முடிக்கும். ஆர்டிகல் 132 முடிக்குமேவும் நம்ம ஆர்டிகல்ஸ் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் எல்லாத்தையுமே படித்து வச்சுருங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெரும்பாலும் 89 கூட்டணும் அப்படின்னா, இது யூனியன் கவர்மெண்ட் இருக்கிற ஆர்டிக்கலை 89 கூட்டணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டாக வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற ஆர்டிக்கல்லாம் வரும். அதுக்கப்புறம் இடையில 90 கூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஏதாவது நான் அந்த மாதிரி அதுக்கு பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சா நான் எந்த இடத்துலேருந்து 90 அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 89 90 கூட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருந்ததை வந்து கம்பேர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஒரே ஷார்ட்டில் படித்து முடிச்சிடலாம். அதனால தான் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 13 நாள் கொடுத்துருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை காட்டியே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ காரணம் என்ன அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டில் படித்ததை தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் திருப்பி படிப்போம். எந்தெந்த இடங்களில் மாற்றங்கள் இருக்குது, ஒரு சில இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறப்பையும் ஒரு சில இடத்துல சேஞ்ச் ஆகும். ஒரு சில இடத்துல இது வந்து நிர்ணயம் பண்ணுறது, ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி வந்து நிர்ணயம் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ பண்ணுறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி நம்ம அங்கே இருக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இருக்காது. அதுவுமே பாராளுமன்றம் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல மாறுது, எந்தெந்த இடத்துல அதே மாதிரி வருது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே வைஸ் பிரசிடென்ட் இருக்குது, இங்கே வந்து கவர்னருக்கு துணை கவர்னர்னு ஒன்று இருக்கா, இல்லை. ஸோ அப்போ எதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே பிரைம் மினிஸ்டருக்குரிய அதிகாரங்களும் இங்கே ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டருக்குரிய அதிகாரங்களும் நிறையா ஒரே மாதிரி இருக்கும். அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் ஒரே மாதிரி இருக்கும். அங்கே லோக்சபா, ராஜ்யசபா இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி லெஜிஸ்லேச்சரும் கவுன்சிலும் இருக்குது. அப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம் கவுன்சில் இருக்குது. ஸோ எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கணும். கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜை பொறுத்த முடிக்கும். இதையுமே நம்ம இந்தியன் பாலிட்டி புக்கு லக்ஷ்மிகாந்த் புக்லேயே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 11th பாலிட்டி மட்டும் கொஞ்சம் படிச்சிடணும். காரணம் என்ன அப்படின்னா 11th பாலிட்டியில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது போக 11th பாலிட்டியில் 1-2 விஷயங்கள் எக்ஸ்ட்ராவுமே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே 11th பாலிட்டியில் வரும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல மட்டும் ஸ்கூல் புக்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த முடியும் லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிவருக்காக போடப்பட்ட இன்டர்ஸ்டேட்டு, அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலு, ஜிஎஸ்டி கவுன்சில், இதை பற்றியெல்லாம் வரும். ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல்னால் லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டம் ஏற்றோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கான நடைமுறைகள், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் நிதி ரிலேட்டடு என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே படிக்கிற ஒரே மாதிரி தான் அந்த இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மெயின்ஸுக்கே ஈஸியாக எழுதுகிற மாதிரி இந்த டாப்பிக்லாம் ஈஸியாக படிச்சிட முடியும். ஏன்னா எமர்ஜென்சி அப்போ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஆர்டிக்கல் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆர்டிக்கலை படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நம்மளால் கவர் பண்ணிடுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே படிச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. நம்ம படித்த முன்னாடி இருக்கிற டாப்பிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்கணும். ஸோ அடுத்து எலெக்ஷன், ஜுடிஷியரி, ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும்தான். ஸோ பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்லாம் இந்த இடத்துல நம்ம படிச்சிடணும்.
அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் படித்த மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல மாறுது, எந்தெந்த இடத்துல ஒரே மாதிரி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து சபார்டினேட் கோர்ட், அதாவது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதில் கீழே இருக்கிற லோயர் கோர்ட்ஸ் எல்லாம், அந்த தாலுக் கோர்ட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ட்ரிபியூனல் தனியாக, இந்த இடத்துலையே நம்ம ட்ரிபியூனலும் படிச்சுக்கணும். அடுத்து இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் படிக்கிறப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டினா நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப படிச்சுக்கணும். இப்போ நேஷனல் பார்ட்டி எத்தனை இருக்குது, புதுசாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறாங்களா, ஏற்கனவே நேஷனல் பார்ட்டியில் ஒன்று வெளியேறிடும், ஏன்னா கடந்த எலெக்ஷனில் அது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது, அதனால் வெளியேறிடும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் இங்கேயே படிச்சிடணும். எலெக்ஷன் கமிஷன் படிக்கிறப்ப நேஷனலுக்கு என்ன, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கும், ஸோ அதையும் படிச்சிடணும். எலக்டோரல் சிஸ்டம், எலக்டோரல் ரிஃபார்ம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ரிஃபார்ம் பண்ணாங்க, எலக்டோரல் சிஸ்டம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் என்னென்ன மாதிரி நடைமுறை, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாமே இருக்குல்ல, ஸோ என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது. ஸோ பேலட் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேலட் சிஸ்டம் எப்படி வருது, நம்ம எலக்ட்ரோரல் மிஷின் என்ன, விவிபேட்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம். கோஆலிலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னா முதல் கோஆலிலேஷன் கவர்மெண்ட் எப்போ வந்துச்சு, ஸோ இந்த கூட்டணி ஆட்சிகள், அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டியை இழந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கவிழ்ந்தது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் குரூப்லாம் சிம்பிளான டாப்பிக்கு. ஸோ 9th புக்குன்னு நினைக்கிறேன், 9th புக்கில் எலெக்ஷன்னே ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசனில் ப்ரெஷர் குரூப்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே இந்தியன் பாலிட்டிலையுமே படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ ப்ரெஷர் குரூப்லாம் வெளிநாடுகளில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்கன் எலெக்ஷன்லாம் பார்க்குறப்ப ப்ரெஷர் குரூப்பினுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியாவில் ப்ரெஷர் குரூப் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ அதனால் ப்ரெஷர் குரூப்லாம் நம்ம ரொம்ப சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், சிவிசி விஜிலன்ஸை பற்றி படிக்கிறது. ஸோ அடுத்து சிபிஐ, அடுத்து இன்ஃபர்மேஷன், அடுத்து லோகாயுக்தா லோக்பாலை படிச்சிடணும். லோகாயுக்தா லோக்பால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4-5 பக்கம் தான் மொத்தமே டாப்பிக்கே இருக்கும், அந்த இதை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டட் இந்த லோகாயுக்தா லோக்பாலுமே கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல அதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் இது இன்ஃபர்மேஷனை பொறுத்த முடியும் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷனு, இங்கே ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனு. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல். கான்ஸ்டிடியூஷன்னா அரசியல் அமைப்பில் இருக்கும், நான் கான்ஸ்டிடியூஷனாக அரசியல் அமைப்பில் இருக்காது. யூபிஎஸ்சி இது வந்து எஸ்பிஎஸ்சினா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி. அப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சினுடைய வரலாறையுமே படித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி கவுன்சில், இது எக்கனாமிக்ஸில் படித்தாலும் இந்த இடத்துலையும் ஜிஎஸ்டி கவுன்சில் படிச்சிடணும். நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி எஸ்சி எஸ்டி, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு, இதெல்லாம் ரொம்ப சின்ன டாபிக், ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் தான் இருக்கும். அடுத்து சிஏஜி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஏஜி இந்தியா, ஏஜி ஸ்டேட்டு, அங்கே அட்டார்னி ஜெனரல், இங்கே அட்வொகேட் ஜெனரல். ஸோ அதெல்லாம் படிச்சிடணும். அடுத்து நித்தி ஆயோகும் நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சுக்கலாம், பட் இருந்தாலும் இந்த இடத்துலையும் கவர் பண்ணிடணும். அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு. அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்குள்ளே தான் நோட்ஸு, நம்ம எடுத்து படித்தாலே ஒரு பக்கம் 1.5 பக்கம் தான் வரும். ஸோ அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நம்ம சேலியன் ஃபீச்சர்ஸ் படிக்கிறப்போ ஒரு வரி படிப்போம். ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி ஒரு பக்கம் 2 பக்கம் படிச்சுக்கிட்டா போதும். அஃபிஷியல் லாங்குவேஜ் செம்மொழி இங்கே தான் வரும். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜை பற்றிலாம் இந்த இடத்துல தான் படிப்போம். ஸோ தமிழ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம படிச்சுக்கணும். ஸோ செம்மொழி எப்போ அறிவிச்சாங்க, முதல் செம்மொழி என்ன, இப்போ எத்தனை செம்மொழி இருக்குது, ரீசெண்டாக அறிவித்த செம்மொழி என்னென்னது, செம்மொழிக்கான தகுதிகள் என்ன, செம்மொழி அறிவித்ததுக்கப்புறம் அதனுடைய தகுதிகளை வரையறுத்தாங்களா, இல்லை வரையறுத்துட்டு செம்மொழிக்கான தகுதிகள் இதுதான், குவாலிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு வரையறுத்துட்டு அதுக்கப்புறம் செம்மொழி அறிவிச்சாங்களா, ஸோ எந்தெந்த செம்மொழி எந்தெந்த வருஷத்தில் அறிவிச்சாங்க, எந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் எந்தெந்த வருஷத்தில் அறிவிச்சாங்க. ஸோ அந்த அறிவிக்கிறதுக்கு நம்ம அந்த கடைசியாக அறிவித்த செம்மொழிகள்லாம் நம்ம பொலிட்டிக்கல் ரீதியான சுச்சுவேஷன்ஸை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வருஷத்தில் அறிவிச்சிருக்காங்க, ஸோ அப்போ என்னென்ன பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நடந்துச்சு, ஸோ அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே அந்த விஷயங்கள்லாம் புரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க பாலிட்டி ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணம், இப்போ சிஏஜி படிக்கிறோம், இப்போ யார் சிஏஜி, இப்போ யார் ஏஜி, அதே மாதிரி இப்போ பிரசிடென்ட் யார், இப்போ பிரைம் மினிஸ்டர் யார், கேபினட் மினிஸ்டர் படிக்கிறப்ப இப்போ யார் எந்தெந்த துறைகளுக்கு மினிஸ்டராக இருக்காங்க, ஸோ தமிழ்நாட்டில் யார் என்ன துறையில் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மிஸ் பண்ணாலுமே, நான் சிஏஜியில் இப்போ கரண்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறது யார் சிஏஜின்னு எழுதியிருப்பேன், கரண்ட்டாக எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு எழுதியிருப்பேன். ஸோ அப்போ நான் எழுதுகிறப்ப நான் பரீட்சைக்கு போகிறப்ப அதெல்லாம் நான் திருப்பி எழுதுவேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறேன் அப்படின்னா இப்போ யார் சிஏஜி, இப்போ யார் எலெக்ஷன் கமிஷனர் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நியூஸாக இருக்கும்.
சிஏஜி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கிறப்ப வேற ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க, அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாறி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாறினது கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஆனால் நான் அதை கரண்ட் அஃபேர்ஸில் மிஸ்ஸே பண்ணியிருப்பேன், படிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல நாம் ஏற்கனவே எழுதி வச்சப்ப இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறப்ப எனக்கு ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுமே, சீஃப் ஜஸ்டிஸ் யார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார், நம்ம ஹைகோர்ட்டுக்கு யார், அதெல்லாம் நம்ம படிக்கிறப்ப எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இப்போ படிக்கிறப்பே அதை அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னா ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிலாம் இது வரைக்கும் அறிவிச்சதே இல்லை. கொரோனா காலகட்டத்தில் கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரல. ஸோ ஃபினான்ஷியலாக இந்தியா ஸ்டேபிளாக தான் இருக்குது. அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சம் ஸ்டேட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக படிச்சுக்கலாம், அப்படியே வரிசையாக படிக்கணும். அதுக்குமே ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து நேஷ்னல் சிம்பிள்ஸ் இந்த லெசன் 6th இந்த லெசனை மட்டும் படிச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா நேஷ்னல் சிம்பிள்ஸை வச்சு ஒரு தடவை மெயின்ஸில் ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ அந்த கொஷின் வந்ததுக்கு அப்புறம் இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த லெசனை படிச்சிருந்தோம் அப்படின்னா அப்படியே போய் அந்த கொஷினை அட்டன் பண்ணிடலாம். ஸோ நேஷனல் சிம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. ஸோ படித்தா ஒரு 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக இந்த லெசன் படிச்சுக்கிறோம். ஏன்னா எந்த நேஷனல் சிம்பிள் எந்த ஆண்டு அறிவிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ நம்ம ஜாகிரஃபியில் ப்ராஜெக்ட் டைகர் படிக்கிறோம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி அதை ரிலேட் பண்ணி நம்ம இங்கே படிக்கிறப்பயுமே இருக்கும். ஸோ எலிஃபென்ட்டு நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னா ஜாகிரஃபியில் படிக்கிறப்ப எலிஃபென்ட் ரிலேட்டடாக படிக்கிறப்ப ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை இதையும் ரிலேட் பண்ணிலாம் படிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது தனியாக படிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறேன். நமக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா இந்த இதெல்லாம் நமக்கு இதோட இது பண்ணது அப்படின்னு சொல்லி நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்பயுமே நிறையா விஷயங்கள் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஷின் பேப்பரில் போய் கொஷினை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் தன்னை போல் கண்ணுக்கு தெரியும். காரணம் என்னென்னா நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் இத்தனை நாள் நான் ஃபாலோ பண்ணேன்ல, அதனுடைய அந்த தொடர்ச்சி எனக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இது வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு இது நடந்திருக்கும் அப்படின்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்கிறேன், நம்ம படிக்கிறப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் கொண்டு வந்தாங்க, இதனால் கொண்டு வந்தாங்க, ஒரு சுச்சுவேஷன் இப்படி நடக்குது அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ எல்லாமே ஒரு காசுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு காசுக்கு கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த இதை படிக்கிறது தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஒரு சிலபஸை ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ சுற்றி இருக்கிற சிலபஸை படிச்சிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு பேங்கிங் செக்டாருக்குள்ளே போய் நிற்கிறப்ப நமக்கு எல்லாமே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அங்கே ஒட்டி இருக்கிற ஒரு நபார்டுன்னு ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிய ஆரம்பிச்சிடும். ரீஜனல் ரூரல் பேங்க் போகிற வழியில் ஒன்று இருக்கும். ஸோ அது ஏன் ஃபஸ்ட்டு நிறையா வங்கிகள் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ எஸ்பிஐ போகிறப்ப நிறையா மெர்ஜர் நடந்திருப்போ இப்போ சிண்டிகேட் பேங்க்குக்கு இப்போ எஸ்பிஐ கூட சேர்ந்துருச்சு. அப்போ சிண்டிகேட் பேங்க் போகிறோம் அப்படின்னா சிண்டிகேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் நடந்துச்சு அப்படின்றப்ப நம்ம படிக்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்காக நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே படிக்கிறோம். அதை பொதுவாக அவங்களால சொல்ல முடியாது நீ எல்லாத்தையுமே படிச்சுக்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லாது. அதுக்காக ஒரு சிலபஸ்ன்னு வைக்கிறாங்க. நீ சிலபஸ் படிச்சுட்ட அப்படின்னா சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தையும் படிக்கிறோம் அப்படிங்கிறத எங்கள் ஐடியா. சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே படிக்கிறோம். ஒரு நியூஸ் பேப்பரில் நீ ஒரு வார்த்தை பார்த்த அப்படின்னா சிலபஸ் படிச்சு சிலபஸில் ஸ்டாட்டிக் பார்ட்டெல்லாம் படிச்சுட்டு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தன்னை போல் புரிய ஆரம்பிச்சிடும். நான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கலை, நியூஸ் பேப்பரே பார்க்கல, ஆனால் நான் இப்போ சிஏஜின்னு பார்த்துட்டேன். இன்றைக்கி சிஏஜி ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிஏஜி யார், அவங்களோட வேலை என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சிஏஜி அவங்க புதுசாக ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அப்பாயின்ட் பண்ணாங்க, அவங்களோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு அப்படின்னா நான் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோட பவர்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அவங்களோட இது என்ன அப்படின்னு நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை ஏன் அறிவிச்சாங்க, அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கும். பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் பாலிட்டி படித்ததுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் ஏன் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கூட்டத்தொடர் கூட்டுறாங்க அப்படின்னா ஒரு இது வந்து அட்ஜன் பண்ணுறாங்க, அது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குரிய வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக இன்றைக்கி ஒரு பே கமிஷன் வந்து இன்ஃப்ளேஷனை வச்சு நாங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்போ இன்ஃப்ளேஷன்னா எனக்கு என்னென்னு புரிஞ்சாதானே பே கமிஷன்னா என்னென்னு எனக்கு புரியும். ஸோ எல்லாமே நம்ம இங்கே படிக்க கரண்ட் அஃபேர்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன்
கரண்ட் அஃபேர்ஸ் முதல் நாள்லேருந்து படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் ஒரு பாதி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே போய் நியூஸ் பேப்பரை படித்தேன் அப்படின்னா எனக்கு நியூஸ் பேப்பரை வாசித்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியாது. நியூஸ் பேப்பரை வாசித்து முடிக்கிறதுக்கே எனக்கு 4 மணி நேரம் ஆகி போயிடும். பிறகு எங்கிட்ட நான் இங்கிட்ட இதெல்லாம் படிக்க முடியும். ஸோ அதனால் இதை படிச்சுட்டு ஓரளவுக்கு என்ன ஏது சிலபஸில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே அதை முடிச்சிடலாம். ஸோ அடுத்து எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம். ஸோ அந்த 2 லெசனில் கண்டென்ட் இருக்குது, அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனுங்கிறது ஒரு வாஸ்டான ஏரியா. ஸோ ஸ்டாட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் யார், ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார், ஃபஸ்ட்டு கவர்னர் யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸுக்கு யார் போனால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கோல்டு ஒலிம்பிக்கில் நமக்கு இந்தியாவுக்கு யார் வாங்கினா, ஃபஸ்ட்டு கோல்டு ஒலிம்பிக்லேயே யார் வாங்கினா உலகத்தில் அளவில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாடு படிக்கிறப்ப படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் யார், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுன்னு வர்றதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ரீசெண்டாக நடந்த விஷயங்களுமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த 2 டாப்பிக்கும். அதுமாதிரி ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் சும்மா ஒரு 4 பக்கத்துக்குள்ளே தான் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான், அந்த டாப்பிக்கே முடிஞ்சிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 150 நாளுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 180 நாளுக்குள்ளேயாவது இந்த டாப்பிக்கை முடிச்சிடணும். மீதி இருக்கிற 20 நாள் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறதா. இந்த இடத்துல கேப் போடணும்னு டிசைட் பண்ணக்கூடாது. நான் போன இதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நான் கேப் விட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கேப் விட்டு இந்த 180 நாளில் முடிக்கிறத 200 நாளில் முடிக்கலான்னு சொன்னேன். ஸோ இதுக்கு அப்படி விட வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 180 நாளில் முடிச்சுட்டு மீதி 20 நாள் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ டு ஆல்.